ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ்ல எல்லாரும் உள்ள வரணும். ஸோ அது மூலமா ஏர்ன் பண்ணணும் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அப்படி பண்ண முடியல. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் மென்டாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி எப்போ உள்ள வரணும், எப்போ வெளிய வரணும். ஸோ அந்த ஒரு மெத்தட் தெரியாதனால நெறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு பண்ண முடியல. ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா, அதில முக்கியமா ஒரு 2 வழிகள் இருக்கு. அது மூலமா பணம் சம்பாதிக்கலாம். ஒண்ணு இன்வெஸ்ட்மென்ட், இன்னொன்னு ட்ரேடிங். நீங்க கொஞ்சம் ஒரு பொறுமையா இருக்கிற ஆளு அப்புட்ன்னா, நீங்க இன்வெஸ்ட்மென்ட்ட சூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 2,00,000 இல்ல 3,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணாலே போதும். ஃபினான்ஷியல் லெவல்ல ஸ்டேபிளா இருக்க கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், அப்புறம் டாடா, அப்புறம் மஹிந்திரா இந்த மாரி எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து இந்தியால இருக்கு. அந்த மாரி கம்பெனி கரெக்ட்டா சூஸ் பண்ணி, குறைஞ்சது ஒரு 5 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி வெயிட் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு இடையில கூட லாபம் நீங்க பார்க்கலாம். ஸோ குறைஞ்ச ஒரு 5 வருஷம் கிட்ட லாபம். அந்த வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் லாபம் நீங்க பார்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எனக்கு கம்மியான பீரியட்லயே வந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நெறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாரும் இருக்கிறது தான். ஏன்னா வந்து சைட் பை சைடு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கரியர் பேஸ்டு ஒரு கம்பெனிக்கு போவாங்க. சேலரி வாங்குவாங்க. அது போக இந்த ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் மந்த்லி பேஸ்ல ஒரு சேலரி வந்தா ரென்ட்டுக்கோ மத்த அவங்க தேவைக்கான ஒரு செலவுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு எய்ம் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு 1 மந்த் இல்ல 2 வீக்ஸ்க்குள்ள சம்பாதிக்கணும் அப்படின்னு சில பேத்துக்கு இல்ல, நெறைய பேத்துக்கு ஒரு ஆசை இருக்கும். இன்க்ளூடிங் மீ. ஸோ, அப்படி பார்க்கும்போது வந்து, அவங்க வந்து எந்த ஆப்ஷன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரேடிங் ஆப்ஷன சூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரேடிங்க்குள்ள முக்கியமான ஒரு டாபிக் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ, அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமா சில பேர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டு குறிப்பிட்ட நாட்களில் வந்து அதிக லாபம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ, அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பெனிஃபிட். முக்கியமா ஆப்ஷன் பையருக்கு வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் பிரீமியம் பே பண்ணிட்டு, கொஞ்ச நாள்ல வந்து அதிகமான லாபம் வர்றதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. இந்த கொஞ்சம் பிரீமியம் கட்டி கொஞ்ச நாட்களே வந்து அதிகமான லாபம் வருது அப்படின்னாலே, அங்க ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த ரிஸ்க்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி, கரெக்ட்டான ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ட சூஸ் பண்றது தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நீங்க கரெக்ட்டான ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரீமியம் வேல்யூ ஸோ அத பொறுத்து தான் வந்து நீங்க லாபம் பார்க்குறீங்களா? இல்ல நஷ்டம் அடைறீங்களான்னு சொல்லிட்டு, அந்த பிரீமியம் வேல்யூ நீங்க கட்டுற பிரீமியம் வேல்யூ, நீங்க கிடைச்ச பிரீமியம் வேல்யூ ஸோ அத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த பிரீமியம் வேல்யூவ கரெக்ட்டா அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். இது ஏன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்றோம்? கிரீக்ஸ்ங்கிறது ஒரு லெட்டர்ஸ், குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். காமா, அப்புறம் டெல்டா, அப்புறம் வந்து தீட்டா இந்த மாரி அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நம்ம மேத்ஸ் புக்ல அடிக்கடி பார்த்துருப்போம். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்ஷன். ஸோ அங்க தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸும் வந்து அந்த வேல்யூஸ்லாம் எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் பேரு ஆப்ஷன் கிரீக்ஸ்.